திடீர்னு பைக்ல வந்தவங்க என்ன பண்றாங்க, சடனா பைக்கை நிறுத்திட்டு இறங்கிட்டு அதுல இருந்து ஒரு 4 பேர் என்ன பண்றாங்க, ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டுறாங்க. மீதி 4 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் கூட ஒரு 2 பேர் இருந்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தருக்கு வந்து காலில் வெட்டு, இன்னொருத்தருக்கு வந்து தலையில வெட்டு. உண்மையாவே ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்கெட்ச் வந்து இன்னைக்கு நேத்து 2 நாள்ல போட்ட விஷயம்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல இந்த ஒரு சம்பவத்தை வந்து பிளானிங் வந்து இவங்க பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க எதிர்த்தரப்பினர். ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டி அந்த ஒரு அருவா இருக்கு பாத்தீங்களா, அந்த அருவா வந்து ரத்த கரையுடன் இருந்திருக்கு. அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு திருவள்ளூர் பக்கத்துல ஆற்காடு சுரேஷ் அவர்களின் போட்டோ மேல வந்து இந்த ஒரு அருவாலை போட்டுட்டும் வந்து வெட்டின நபர்கள் வந்து அங்கிருந்து போயிருக்கிறாங்க. ஒருத்தன் கொலை பண்ணிட்டு 22 நாள்ல வெளில வரான் அப்படின்னா அவன் அடுத்து இன்னொரு கொலையை பண்ண கண்டிப்பா யோசிக்க தானே செய்வான். அப்போ சட்ட ஒழுங்கு வந்து சுத்தமா சரியில்லை. அனைவருக்கும் வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாட்டின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டார். அவர் படுகொலைக்கு உண்மையாவே என்னதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஒரு இதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, ஆற்காடு சுரேஷ்க்கும் அவருக்கும் வந்து முன்விரோதம் அதிகமா இருந்தது, இதுல நடந்த ஒரு படுகொலைன்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, ஆருத்ரா நிதி நிறுவனம் மோசடி மேட்டர்ல ஆம்ஸ்ட்ராங் தலையிட்டு இருந்தார், அதன் காரணமா நடந்த ஒரு கொலை அப்படின்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு பல பகை இருக்கு, முன்விரோதம், அதுல யாராவது ஒருத்தர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பும் சொல்லுது. உண்மையாவே ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்தது யார், எதுக்காக இந்த ஒரு கொலை நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல நாம பார்ப்போம். ஜூலை 5ஆம் தேதி மாலை ஒரு 6-6:30 மணி அந்த டைம் இருக்கும். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு புது வீடு ஒண்ணு கட்டிட்டு இருக்கிறாரு. அந்த பகுதிக்கு அவர் வழக்கம் போல போறாரு. போற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அவர் கூட வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க. எப்பவுமே ஆம்ஸ்ட்ராங் சுத்தி ஒரு 10 பேர் 15 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல் வருது நமக்கு. அந்த 15 பேருமே கையில ஆயுதங்களுடன் இருப்பாங்க. எல்லாமே ஒரு தற்காப்புக்காக. திடீர்னு இவர் ஏதாவது ஒரு இது யாரோ ஒருத்தர் அடிக்கிறதுக்கோ வெட்டுறதுக்கோ இதுக்கோ வராங்க அப்படின்னா அவர் அந்த இடத்துல இருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எப்பவுமே எல்லாரும் ஆயுதத்துடன் தான் இருப்பாங்க அவரை சுத்தி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட பேசும்போது நமக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னா, இவர் புது வீட்டாண்ட இவர் வழக்கம் போல இவர் வெளியில நின்று எல்லாருக்கும் இவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது டொமேட்டோ ஃபுட் டெலிவரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு 8 பேர் வந்து பைக்ல வராங்க, 3 பைக்ல. இவர் அதை பார்த்த உடனே யாருக்குமே கண்டிப்பா டவுட் வராது. ஏன்னா இவர் வீட்டுல இருந்து ஒரு 100-150 மீட்டர் தள்ளி பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடை ஒண்ணு இருக்கு. அந்த பிரியாணி கடையில கிட்டத்தட்ட ஒரு 10 ஜொமேட்டோ டெலிவரி பாய் மேல ஆல்ரெடி அங்க நின்றுட்டு இருக்காங்க. இந்த 8 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரா வந்து ஆம்ஸ்ட்ராங் வீட்டாண்ட இறங்காம இந்த பிரியாணி கடையாண்ட போயிட்டு அவங்க ஃபுட் வாங்குற மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் அங்க போறாங்க. போனவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருந்தே வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும் அவருடைய வீட்டையும் வந்து நோட்டமிடுகிறார்கள். எத்தனை பேர் இருக்காங்க, கையில ஏதாவது வெப்பன்ஸ் வச்சிருக்காங்களா. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கிட்ட லைசன்ஸ் கன்னே இருக்கு. அந்த கன்னே வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அபிஷியலாவே வந்து தகவல் எல்லாம் வெளியா இருந்தது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தற்காப்புக்காக எப்பவுமே வந்து ஆல் இண்டியா கன் லைசன்ஸ் வச்சிருக்கிறதுனால அதை கையில தான் கேரி பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்றத செக் பண்றதுக்காக இவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று அங்க இருந்து அப்படியே நோட்டம் விடுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் சுத்தி யார் யார் இருக்காங்க, கையில ஏதாவது வெப்பன்ஸ் வச்சிருக்காங்களா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கன் வச்சிருக்கிறாரா, எல்லாமே வந்து அப்படியே ஓவராலா அப்படியே ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்த உடனே சரி ஓகே, இது சரியான சந்தர்ப்பம், நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பம் நமக்கு திருப்பி அமையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரிட்டர்ன் வந்து அப்படியே இவங்க பைக்ல வர மாதிரி ஃபுட்டை வாங்கிட்டு பைக்ல வர மாதிரி இவங்க வராங்க. வரதை பார்க்கும் போதும் அங்க இருக்கக்கூடியவர்கள் யாருக்குமே வந்து இவங்க மேல டவுட்டே வரல, இவங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் வெட்டதான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பைக்ல வந்தவங்க என்ன பண்றாங்க, சடனா பைக்கை நிறுத்திட்டு இறங்கிட்டு அதுல இருந்து ஒரு 4 பேர் என்ன பண்றாங்க, ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டுறாங்க. மீதி 4 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் கூட ஒரு 2 பேர் இருந்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தருக்கு வந்து காலில் வெட்டு, இன்னொருத்தருக்கு வந்து தலையில வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்த 2 பேரையும் வெட்டுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் இதுல வந்து மிக கொடூரமாக எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை வந்து துடிக்க 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 வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வெட்டி, அவர் தலையில ஒரு பகுதி இல்ல, அதுக்கப்புறம் வந்து அவர் காலில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நரம்புலாம் கட்டை அப்படியே தொங்குற வீடியோ எல்லாமே வந்திருந்தது. இதெல்லாம் வந்து பார்க்கும் போதே வந்து இந்த அளவுக்காடா ஒரு மனுஷனை வெட்டுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்க வெட்டின அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து
வித்தின் செகண்ட்ஸ்ல நடக்குது இந்த சம்பவம் எல்லாமே. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அங்க இருந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. யாராலையும் தடுக்க முன் வரவில்லை. ஏன் அப்படின்னா ஒரு 8 பேர் வந்து கத்தியை வச்சுட்டு வெட்டிட்டு இருக்கான். இந்த நேரத்துல வந்து யார் கிட்ட போனா வெட்டுறான். ஆல்ரெடி கூட இருந்த ஒரு 2 பேரும் அவன் வெட்டிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது யார் போவாங்க தடுக்க? யாரும் தடுக்க போகல. ஒரு செகண்ட்ஸ்ல எல்லாமே வந்து முடியுது. முடிஞ்ச உடனே இவங்க அங்க இருந்து பைக்ல வந்து ரிட்டர்ன் வந்து போயிடுறாங்க. அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாமே வந்து வெளியே வந்து இருந்தது. இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்குன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில ஒரு செல்வாக்கு இருக்கு. ரெண்டாவது வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஹிஸ்டரி அப்படின்றத நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாரு, அவர் வந்து ரவுடிசம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக காரர்கள் வந்து அவர் மேல அது ஒரு பழியா வந்து போடுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த மனுஷன் கட்ட பஞ்சாயத்து பண்றான்னு தெரியுது, ரவுடிதனம் பண்றான்னு தெரியுது. நீங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 வருஷம் வந்து முடிஞ்சு, இன்னும் இருக்கிறது ஒரு 2 வருஷம் தான். இந்த 3 வருஷம் அந்த மனுஷன் கட்ட பஞ்சாயத்து பண்றான், ரவுடித்தனம் பண்றான் அப்படின்னா அவனை தூக்கி அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? வெளியில விட்டது யாரு தப்பு? அப்ப சட்ட ஒழுங்கு உங்களுக்கு தான் சரியில்லை. நீங்க வந்து அந்த மனுஷனை எப்ப கட்ட பஞ்சாயத்து பண்றானோ, எப்ப ரவுடித்தனம் பண்றானோ அப்போவே நீங்க அரெஸ்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த மனுஷன் உள்ள இருந்திருப்பான், வெளியில ஒரு கொலை ஒண்ணு நடந்திருக்காது. சரி, இப்போ ஏதோ ஒரு பக்கம் வைப்போம். ரெண்டாவது, இந்த கொலையை பண்ணது யாரு? ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர். அவ்வளவு எளிதாக அவர் அப்ரோச்சும் பண்ண முடியாது, அவர்கிட்ட வரவும் முடியாது, அவரை வெட்டவும் முடியாது. எப்பவும் சுத்தி ஆட்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கொலைய கூட இருக்கிறவங்க யாரோ வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துதான் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு மக்கள் பேசிக்கிறாங்க. உண்மையாவே ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்கெட்ச் வந்து இன்னைக்கு நேத்து 2 நாள்ல போட்ட விஷயம்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல இந்த ஒரு சம்பவத்தை வந்து பிளானிங் வந்து இவங்க பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க எதிர் தரப்பினர். இது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உளவு துறை வந்து கிட்டத்தட்ட 3 முறை ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து வார்ன் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு முறை அவருடைய லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய காவல்துறையினரும் அவரை வந்து வார்ன் பண்ணி இருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை எந்தெந்த டைம்லாம் வந்து இவருக்கு வார்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் ஒரு தடவை உளவுத்துறை ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, சார் வெளியில போனா சேஃப்டியா போங்க வாங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் ஒரு முறை சொல்றாங்க. அப்புறம் மார்ச் மாதம் சொல்றாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு மே மாதம் வந்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 3 முறை ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து உளவுத்துறை பக்கத்துல இருந்து வார்னிங்கும் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம அவருடைய லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடியவர்களும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்கிட்ட சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, வெளியில போனா பார்த்து போயிட்டு வாங்க சார், சேஃப்டி இல்லாமலாம் எங்கேயும் போகாதீங்க வராதிங்க, உங்களுக்கு வந்து த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிப்பா, த்ரெட் இருக்குன்னு சொல்றீங்களே, யாராலதான் உண்மையா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு த்ரெட் அப்படின்னா, கடந்த வருடம் பாத்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷ் அப்படின்ற ஒரு நபர் படுகொலை செய்யப்படுறார். அந்த நபருடைய கொலை வழக்குல ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்றத ஆற்காடு சுரேஷை சார்ந்தவர்கள் அதை நம்புறாங்க. ரெண்டாவது, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இப்ப கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களா, இதுல 8 பேரை வந்து கைது பண்ணி இருக்கிறாங்க. இந்த 8 பேர்ல ஒருத்தர் வந்து ஆற்காடு சுரேஷ் அவர்களின் சொந்த தம்பி. ஆற்காடு சுரேஷ் அவர்களை 2023 18 ஆகஸ்ட் அன்று படுகொலை பண்றாங்க. இந்த படுகொலைக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் வந்து சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்துல இருந்தே வந்து நிறைய பேர் வந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து இதுல கைது பண்ணாங்களா அப்படின்னா கிடையாது. அதுக்கு பதில் ஒரு 8 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதுல ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் யாருமே வந்து அதுல கிடையாது. அப்படி இருக்கும் போது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் வந்து இந்த கொலையை பண்ணாரு அப்படின்றத ஆற்காடு சுரேஷ் தரப்பினர் எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, இந்த ஆற்காடு சுரேஷ் ஆருத்ரா அப்படின்ற ஒரு நிதி நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டார். கிட்டத்தட்ட அந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா 1,09,000 கஸ்டமர்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4,000-5,000 கோடிக்கு மேல மோசடி அந்த ஒரு நிறுவனம் பண்ணிருக்கு. இந்த நிறுவனத்துக்கு ஆற்காடு சுரேஷ் தான் வந்து முழுக்க பேக்கப்பா இருந்திருக்கிறாரு, பாதுகாப்பா இருந்திருக்கிறாரு. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஜாதியை சேர்ந்த பலர் வந்து அந்த நிறுவனத்துல காசை போட்டு இழந்தவங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கிட்ட வராங்க. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து ஒரு வழக்கறிஞர். ரெண்டாவது, அவர் கிட்டத்தட்ட ஒரு 500-600 வழக்கறிஞர்களுக்கு மேல அவர் உருவாக்கி இருக்கிறாரு. யாராவது ஒரு ஜாதி ஆட்கள் யாராவது வந்து படிச்சுட்டு வேலை இல்லாம சும்மா இவர்கிட்ட வந்து நிக்கிறாங்கன்னா இவர் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா, போய் லா போடுப்போ, நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலர் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேருக்கு மேலே இவர் அட்வொகேட்ஸ் வந்து உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஆருத்ரா நிதி நிறுவனத்துல வந்து பணத்தை போட்டு இழந்தவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கிட்ட வராங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்ன பண்றாருன்னா, அதை கிட்டத்தட்ட ஒரு 500 வக்கீல உருவாக்கி வச்சிருக்கிறாருல, அதுல ஒரு சிலர்கிட்ட வந்து இந்த ஒரு கேஸை கொடுக்குறாரு, இது என்னன்றதை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் இந்த கேஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா,
முழுக்க முழுக்க ஆற்காடு சுரேஷ் தான் வந்து இதுல பேக்கப்ல இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த ஆம்ஸ்ட்ராங் கிட்ட சொல்றாங்க. ஆம்ஸ்ட்ராங் உடனே என்ன பண்றாரு, ஆற்காடு சுரேஷ்க்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு எப்ப இந்த மாதிரி வந்து அந்த நிறுவனத்துல நம்ம ஆளுங்க வந்து நிறைய பேர் காசு போட்டிருக்கிறாங்க, ரெண்டாவது வந்து நீயும் நானும் வந்து எதிரிங்கெல்லாம் கிடையாது, உனக்கும் என்ன தெரியும் எனக்கும் ஒன்று தெரியும், நம்ம யார் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம 2 பேருக்குமே நல்லா தான் பழக்கம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லைப்பா அந்த காசு வரைக்கும் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு ஒன்று இவர்களுக்குள்ள வாக்குவாதம் ஆகிற மாதிரியும் அதன் காரணமாக தான் ஆற்காடு சுரேஷை வந்து ஆம்ஸ்ட்ராங் தரப்பினர் வந்து கொலை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி இன்னைக்கு விசாரணையில வந்து வெளியில வருது. காவல்துறை நடத்தக்கூடிய ஒரு விசாரணையிலும் இதெல்லாம் வந்து வெளியில தெரிய வருது. உண்மையாகவே வந்து ஆற்காடு சுரேஷ் தான் வந்து ஆருத்ரா அப்படின்ற ஒரு நிதி நிறுவனத்துக்கு பேக்கப்பா செயல்பட்டாரா அப்படின்னா நிச்சயம் அவர் தான் செயல்பட்டார். அதன் காரணமாக தான் ஆற்காடு சுரேஷ் அவர்களை வந்து கொலை பண்ணாங்களா அப்படின்னா ஆற்காடு சுரேஷ்க்கு பல முன்விரோதங்கள் இருந்தது. அதுல ஒரு விரோதம் தான் ஆருத்ரா மேட்டர்ல வந்து அவர் வாலண்டியரா இன்வால்வ் ஆனது. அதன் தொடர்ச்சியாக தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து இப்போ வெட்டி இருக்கிறாங்க. இதை வந்து காவல்துறையினர் கன்ஃபார்ம் பண்ணும் விதமாக எப்படி பண்றாங்கன்னா, ஆற்காடு சுரேஷ் அவர்களின் பிறந்த நாள் அன்று தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டி கொலை பண்ணி இருக்கிறாங்க. ரெண்டாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டி அந்த ஒரு அருவா இருக்கு பாத்தீங்களா, அந்த அருவா வந்து ரத்த கரையுடன் இருந்திருக்கு. அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு திருவள்ளூர் பக்கத்துல ஆற்காடு சுரேஷ் அவர்களின் போட்டோ மேல வந்து இந்த ஒரு அருவாலை போட்டுட்டும் வந்து வெட்டின நபர்கள் வந்து அங்கிருந்து போயிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு தான் வந்து காவல்துறையினர் ஒரு முடிவுக்கு வராங்க, நிச்சயம் ஆற்காடு சுரேஷுடைய ஆதரவாளர்கள் தான் இந்த ஒரு கொலையை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்றாங்கன்னா, ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பானே, அதுல யாரங்க பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் தனிப்படை அமைச்சு தேடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து 6 தனிப்படைக்கு மேல வந்து ஃபார்ம் பண்ணதா சொல்றாங்க. அந்த ஒரு நாள் அன்னைக்கு வெட்டினா எல்லாருமே வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்றத. உடனே இவங்க என்ன பண்றாங்க, வெட்டினவங்களே வந்து வாலண்டியரா போயிட்டு சரண்டர் ஆகிறதா சொல்றாங்க. ஆனா காவல்துறையினர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களாம் சரண்டர் ஆகல, நாங்களாம் தேடி பிடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, எதுவாக வேணா இருக்கட்டும். இப்போ வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில வந்து ரிமாண்டும் பண்ணிட்டாங்க. 15 நாள் வந்து ரிமாண்ட் கஸ்டடி, அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்டெண்ட் ஆகும். கிட்டத்தட்ட அரெஸ்டான இந்த 8 பேருமே வந்து ஸ்டேஷன்ல உட்காந்து விசாரிக்கும் போது வெளியில இருக்கக்கூடிய அந்த திருமாவளவன் முதற்கொண்டு எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, வெட்டினது இவங்க கிடையாது, வேற யாரோ தான் வெட்டினாங்க, அவங்களுக்கு பதில் இவங்க வந்து சரண்டர் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து சென்னை காவல் ஆணையர் ரத்தோர் அவர்கள் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. யார் வெட்டினாங்களோ நாங்கள் அவங்கள தான் செக்யூர் பண்ணியிருக்கோம், கரெக்டான அக்யூஸ்டை தான் நாங்கள் பிடிச்சிருக்கோம், நிச்சயம் அவர்களுக்கான தண்டனை வந்து நிச்சயம் பெற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தோர் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்றாங்க. ரெண்டாவது நேற்று அந்த 8 பேரை வந்து நீதிமன்றத்தில் கூட்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களை அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 பேர் வந்து சரண்டர் ஆகிறான், நானும் வெட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த 3 பேரையும் வந்து உட்காந்து என்கொயரியும் இன்வெஸ்டிகேஷனும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவர் மேலே வந்து ஒரு 100 கேஸ் இருக்குங்க, 150 கேஸ் இருக்குங்க, அவரும் ஒரு ரவுடிங்க, அவரும் நிறைய பேரை வெட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேசுறாங்க. உண்மையாகவே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது 7 எஃப்ஐஆர் தான் வந்து பெண்டிங்ல இருக்கு. ரெண்டாவது வந்து எந்த ஒரு கொலையிலும் அவர் வந்து A1 இது போன்ற ஒரு விஷயங்கள்ல வந்து அவர் எதுலையுமே வந்து சேர்க்கப்படலை. ரெண்டாவது கன்விக்ஷனும் ஆகலை அவர் மேல இருக்கக்கூடிய கேஸ் எதுவுமே. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மீது வந்து குற்றச்சாட்டுகளை தான் வந்து காவல்துறை வைக்கிது. அவர் என்ன பண்றாரு, அந்த குற்றச்சாட்டு பொய் அப்படின்றத நீதிமன்றத்தின் மூலம் அவர் விடுதலையும் வந்து பெறாரு நிறைய கேஸ்ல இருந்து. இன்னும் பெண்டிங்ல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 எஃப்ஐஆர் அவர் மீது பெண்டிங்கில் இருக்குது. கன் லைசன்ஸ் வச்சிருக்கக்கூடிய நபர் தான். எலெக்ஷன் சமயத்தில் வந்து கன்னை வந்து சரண்டர் கொடுத்துருவாங்க. பொதுவாக யாருமே கன் வந்து கையில் வச்சுட்டு இருக்கக்கூடாது எலெக்ஷன் நேரத்தில். அப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கன்னும் வந்து அவரும் லோக்கல் ஸ்டேஷனில் வந்து சரண்டர் கொடுத்துட்டாரு. சரண்டர் கொடுத்த கண்ணை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வாங்கினாரா வாங்கலையா அப்படின்றது தான் வந்து இன்னுமே வந்து ஒரு கேள்வியாகவே வந்து இருக்குது. அப்படி வாங்கலை அப்படின்னா எதுக்காக அவர் வாங்காமல் இருந்தார், ஏன் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தார், இன்டெலிஜென்ஸ் 3 முறை எச்சரித்தும் ஏன் வந்து அவ்வளோ அசால்ட்டாக இருந்தார் அப்படின்றதும் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இது எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஆற்காடு சுரேஷ்க்கும் வந்து சுத்தமாகவே ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேரும் ஆரம்பத்தில் ஒரே இதுவில் பயணித்த ஆட்கள் தான். பூவே ஜெகன்மூர்த்தியார் அவர்கள்கிட்ட வளர்ந்தவர்கள் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் ஆற்காடு சுரேஷ் அவர்களும். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் 2 பேருமே வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு கட்சியை நோக்கி போகிறாரு, ஆற்காடு சுரேஷ் அவர்கள் கட்ட பஞ்சாயத்து லேண்டு ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக ஒரு ட்ராக்ல போறாரு. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக ஆகிட்டு அழகா பாலிடிக்ஸ் வந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து படிக்க வைக்கிறாரு. ரெண்டாவது யாராவது இறந்தாங்க, அவங்களுக்கு வந்து செலவுக்கு பைசா இல்லை அப்படின்னா கூட ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறுதி சடங்குல இருந்து எல்லாமே பண்ணுவதற்கு பண உதவியும் வந்து நிறைய பேர் கொடுத்ததா வந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒவ்வொருத்தராக இப்போதான் வெளியில சொல்லிட்டு இருக்கிறாங்க.
சென்னை காவல்துறையினர் இதை பற்றி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க. 2023 ஜூன் 30 வரைக்கும் கிட்டத்தட்ட 63 மர்டர் தான் வந்து நடந்திருக்கு சென்னையில். 2024 ஜூன் 30 வரைக்கும் கிட்டத்தட்ட 58 மர்டர் தான் நடந்திருக்கு. லாஸ்ட் இயரையும் இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 கொலை வந்து கம்மியாக பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து சென்னை காவல்துறையினர் வந்து கட்டுப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரத்தோர் அவர்கள் வந்து அவார்டு ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக இப்படி பேசினாரா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட 58 கொலை நடந்ததே வந்து தப்பு தான். அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு வந்து சென்னையில் சரியில்லையா அப்படின்னு தான் வந்து எல்லாரும் காரி துப்பிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து இவர் அவார்டு கொடுப்பாங்கன்றதுக்காக இவர் இந்த மாதிரி பெருமையாக பேசினாரான்னு தெரியல. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30 கொலை 40 கொலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட்டுங்க, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது, ரத்தோர் அவர்கள் கமிஷனர் ஆனதுலேருந்து மிக சிறப்பாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவார்டே கொடுக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 5 கொலை தான் வந்து கம்மியாக பண்ணியிருக்கிறான். போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 63 கொலை பண்ணவன் இந்த வருஷம் 58 கொலை தான் பண்ணியிருக்கிறான். கிட்டத்தட்ட 5 கொலை தான் கம்மி. அதுவே வந்து ஒரு பெருமையாக மைக்கு பிடிச்சி சொல்கிறாரு, 5 கொலை வந்து கம்மியாக நடந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட திமுக கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பல கொலைகள் வந்து அங்கங்க நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்துச்சா அப்படின்னா நிச்சயம் கட்டுப்படுத்தி இருந்தால் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார். 2வது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு உளவுத்துறை சொல்லுது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கிறார் அப்படின்னா அட்லீஸ்ட் அவர் தெருவுக்காவது நீங்கள் பாதுகாப்பு போட்டிருக்கலாம்ல. பொதுவாக நைட் டைமில் பைக்கில் எவன் போனாமே வந்து ஹெல்மெட்டை காட்டு, ஊது, லைசன்ஸை காட்டு, புக்கு இருக்குதா, இது இருக்கா, அது இருக்கான்னு கேட்கக்கூடிய காவல்துறையினர் ஒருத்தன் ஜொமேட்டோ ட்ரெஸ் டிஷர்ட் போட்டுக்கிட்டு 8 பேர் பைக்கில் வரான், அதுவும் பைக்கில் டபுள்ஸில் உட்காந்துன்னு வரானுங்க, கையில் கத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அங்கங்கே போலீஸ் தான் நிற்கிறீங்களே சார், நீங்களாம் என்ன சார் செக் பண்ணுறீங்க? அப்போவே நீங்கள் செக் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா அந்த 8 பேரை பிடிச்சிருக்கலாமா? அவன் யாரை வந்து வெட்ட போனா அப்படின்றதும் வெளில தெரிஞ்சிருக்குமா? இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே நடவடிக்கை எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெருமையாக சொல்லலாம், சட்ட ஒழுங்கு எங்களுடைய ஆட்சியில் மிக சிறப்பாக செயல்படுகிறது, யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசலாம். ஆனால் நீங்கள் கோட்டை விட்டீங்க எல்லாத்துலேயுமே. கிட்டத்தட்ட வந்து நெல்லையில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அவரை வந்து வெட்டினாங்க, ஜெயக்குமார் தனசிங்கு. அதுக்கும் வந்து நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்ததா தெரியல. அதுக்கப்புறம் 4 நாள் முன்பு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து அதிமுக நிர்வாகி ஒருத்தர் அந்த பகுதியில் கஞ்சா விற்கிறாங்க, திமுக காரணங்க தான் கஞ்சாவே விற்கிறானுங்க, அதை போயிட்டு ஒரு தட்டி கேட்க போகிறாரு. போய் கேட்டால் அந்த ஊரில் யாருமே கஞ்சா விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிர்வாகி அங்கே சண்டை போடுறாரு, வாக்குவாதம் பண்ணுறாரு. அதன் தொடர்ச்சியாக அதிமுக நிர்வாகியை வீடு பூந்து வெட்டுறானுங்க. வெட்டி அந்த ஆளையும் வந்து கொலை பண்ணிடுறானுங்க. வெட்டினது யார்? திமுக காரனை வந்து அப்புறம் கைது பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரையும் வந்து வெட்டுறாங்க. அதுவும் வந்து வெட்டினது யாருன்னா திமுக காரன். வெட்டினவனை வந்து அப்புறம் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சவன் மேலே குண்டாசம் போட்டாங்க. ஆனால் அவன் குண்டாஸ் எத்தனை நாளில் தெரியுமா உடைச்சான்? 22 நாளில் அவன் குண்டாசை உடைக்கிறான். அவன் ஒருத்தன் யூடியூப்ல வீடியோ போடுறான், ஒருத்தன் மீம்ஸ் போடுறான், ட்விட்டர்ல ட்வீட் போடுறான் அப்படின்னா அவன் மேலே குண்டாஸ் போடுறீங்க. அவனை எத்தனை நாள் தெரியுமா உள்ள வைக்கிறீங்க? 8 மாதம் அவனை உள்ள வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் பெயிலே கொடுக்குறீங்க. ஆனால் ஒருத்தன் கொலை பண்ணுறான், பகலில் கொலை பண்ணுறவனுக்கு 22 நாளில் குண்டாஸ் உடையுது. அவன் வெளியில் வந்து ஜாலியாக கண்டிஷனல் சைனை போட்டுக்கிட்டு 15 நாள் அதை போட்டு முடிச்சுட்டு அடுத்து அவன் வேலை என்னவோ அவன் ஜாலியாக பார்த்துட்டு இருக்கிறான். ஒருத்தன் கொலை பண்ணிட்டு 22 நாளில் வெளில வரான் அப்படின்னா அவன் அடுத்து இன்னொரு கொலையை பண்ண கண்டிப்பாக யோசிக்க தானே செய்வான். அப்போ சட்ட ஒழுங்கு வந்து சுத்தமாக சரியில்லை. அவன் கொலை பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கான தண்டனையை பெற்று தருவதற்கு தான் இந்த அரசாங்கம் இருக்கே தவிர நீங்கள் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னா யூடியூப்ல வீடியோ போடுறானா, ட்விட்டர்ல ட்வீட் போடுறானா, அவனை தூக்கி 8 மாதம் உள்ளவே அப்படின்னு தானே இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களுடைய ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு மிக சிறப்பாக செயல்படுது அப்படின்றத ஸ்டாலின் அவர்கள் எப்படி சொல்றாரு அப்படின்னு தெரியல. வரக்கூடிய நாட்கள்லையாவது இந்த அரசாங்கம் அவர்களை வந்து திருத்திக் கொள்ள வேண்டும். இதுக்கப்புறம் எந்த ஒரு கொலையும் அசம்பாவிதமும் எதுவும் நடக்காமல் வந்து பார்த்து கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு முன்கூட்டியே தெரியுது இன்டெலிஜென்ஸுக்கு இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து வெட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வார்னிங் கொடுத்துருக்கிறீங்க. ரைட், அந்த மனுஷன் வந்து அதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. அட்லீஸ்ட் சட்ட ஒழுங்கு அப்படின்றத உன்னை காப்பாற்றப்படணும் அப்படின்றதுக்காக போலீஸ் அதிகாரிகளே அவர் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து ஒரு பீட்டு ஒன்று போட்டால் என்ன தான் ஆகிட போகுது? ஒரு சின்னதாக ஒரு போலீஸ் பூத் ஒன்று போட்டு அந்த பகுதியில் யார் போயிட்டு வந்தாலும் செக் பண்ணி அனுப்புறது. இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒருத்தன் 1 மாதமாக அவரை வெட்டுறதுக்கு நோட்டம் விட்டுருக்க மாட்டான். 2வது 1 வருஷமாக இந்த ஸ்கெட்சையும் போட்டிருக்க மாட்டானுங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எப்பவும் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் ஒரு பயத்தில் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு ஒரு உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. பொறுத்திருந்து பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படின்றத. நன்றி, வணக்கம்.